கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவான தேவர் மகன் திரைப்படத்திலே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் வடிவேலு. அந்த படத்துக்கான சிறப்பு காட்சி நடைபெற்ற போது அந்த படத்தில் நடித்த எல்லோரும் ஒரே பஸ்ஸில் அந்த தேட்டருக்கு பயணமாகி அங்கே அந்த படத்தை பார்த்தார்கள். படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே சிவாஜி வீட்டில் அந்த கலைஞர்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுக்கப்பட்டது. அந்த விருந்து முடிஞ்ச உடனே வடிவேலுவை தனியாக அழைத்து, சிவாஜி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கப்பா, உனக்கு உன்னுடைய குரல் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நிச்சயமாக நீ மிகப்பெரிய ஆளாக வருவே என்று வடிவேலுவை ஆசீர்வதித்தார் அவர். எத்தனையோ பேர் என்னை பாராட்டிருக்காங்க, ஆனால் என் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத பாராட்டுன்னா அன்று இரவு சிவாஜி என்னை பாராட்டியது தான் என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் வடிவேலு. சாதாரண பாராட்டா அது? வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெற்றதுக்கு சமமான ஒரு பாராட்டல்லவா அது? நல்ல நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த அளவுக்கு ஜெய்சங்கர் உதாரணமாக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 1999ஆம் ஆண்டு சிவகுமாருடைய திருமண வெள்ளி விழா ஆண்டு. சிம்பிளாக தன்னுடைய குடும்பத்தோடு சில நண்பர்களை அழைத்து அந்த விழாவை நடத்தினார் சிவகுமார். அவருக்கு திருமணமாகி 25 வருஷம் ஆகுது. அதற்காக தன்னுடைய வீட்டிலே விழா நடத்துகிறார் என்ற செய்தி பத்திரிகையாளர் சுதாங்கன் மூலமாக ஜெய்சங்கருக்கு கிடைத்தது. இத்தனைக்கும் சிவகுமார் ஜெய்சங்கரை அழைக்கலை. ஆனாலும் சிவகுமாருடைய வீடு தேடி வந்தார் ஜெய்சங்கர். நம்ம சிவாவுடைய வீட்டில் ஃபங்க்ஷனு, நமக்கு எதுக்குட அழைப்பு என்று சிவகுமார் வீடு தேடி வந்தவர் அவங்க 2 பேரையும் ஆசீர்வதித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாராம். இந்த நிகழ்ச்சியை சிவகுமாரே தன்னுடைய புத்தகம் ஒன்றிலே பதிவு செய்திருக்கிறார். நண்பன்னா அதான். நட்புக்கு ஜெய்சங்கர் எந்த அளவு மரியாதை கொடுத்துருக்கார் பாருங்கள். ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே ஊடகங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்தது என்பதை பற்றியும், இன்றைக்கி அந்த மரியாதை போனதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏவிஎம் நிறுவனத்தில் அன்பேவா என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏவிஎம் நிறுவனத்தில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படம் அதுதான். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சிம்லாவில் நடைபெற்ற போது அப்போது ஆனந்த விடனிலே பணியாற்றி கொண்டிருந்த எழுத்தாளரான சாவி அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு அழைத்து சென்றார் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். சிம்லா போயிட்டு வந்த சாவி இமயத்திலே எம்ஜிஆர் என்று அழகான ஒரு கட்டுரையை ஆனந்தவுடனுக்காக எழுதினார். ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக அந்த கட்டுரை பிரசுரமாகவில்லை. அந்த கட்டுரை ஆனந்தவுடனே வெளியானால் அன்பேவா திரைப்படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பை அந்த கட்டுரை உருவாக்கும் அப்படின்னு நினச்ச மெய்யப்ப செட்டியார் எப்படியாவது ஆனந்தவுடனிலே அதை கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தார். இப்போ யோசித்து பார்த்தாலே எம்ஜிஆர் ஒரு வார்த்தை எஸ்எஸ் வாசன்கிட்ட சொன்னான்னா நிச்சயமாக அது பிரசுரமாகும் என்று எல்லோரும் சொன்னார்கள். உடனே வீரப்பனை எடுத்து நீங்கள் எப்படியாவது எம்ஜிஆர்கிட்ட பேசி அந்த கட்டுரை ஆனந்தவுடனில் வர்ற மாதிரி பார்த்துங்க என்று மையப்ப செட்டியார் சொன்னார். 2 நாள் இதை பற்றி யோசித்து வீரப்பன் எம்ஜிஆர்கிட்ட பேசாமல் அதற்கு பதிலாக மையப்ப செட்டியாரிடமே மீண்டும் பேசினார். நீங்கள் ஒரு வார்த்தை எஸ்எஸ் வாசனை சந்தித்து பேசினீங்கன்னா நிச்சயமாக அந்த கட்டுரை ஆனந்தவுடனிலே வெளியாகிவிடும் என்றார் வீரப்பன். ஆனந்தவுடனிலே ஒரு கட்டுரையை வெளியிடுவதற்காக நாம் போய் எஸ்எஸ் வாசனை சந்தித்து பேசணுமா என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை மையப்ப செட்டியார். உடனடியாக எஸ்எஸ் வாசனை சந்தித்தார். மறுவாரமே அந்த கட்டுரை வெளியானது மட்டும் இல்லாமல் ஒரு பரபரப்பான கட்டுரையாக அந்த கட்டுரை அமைந்தது. அன்று அந்த அளவுக்கு தயாரிப்பாளராலும் திரைக்கலைஞராலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஊடகத்தினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றது நினைத்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் ஊடகங்களுடைய பெருக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு பல வலைதளங்கள் இருக்கின்றன, பல யூடியூப் சேனல் இருக்கின்றன. இது ஒரு பக்கம் பத்திரிகையாளர் மதிப்பிழப்பதற்கு காரணமாக அமைந்தது என்றால், இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் மதிப்பிழப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது பத்திரிகையாளர் நடந்து கொள்கின்ற விதம். விழாவுக்கு போனாலும் அவர்களோடு முண்டி எடுத்துக்கொண்டு ஃபோட்டோ எடுப்பதை பல நிருபர்கள் பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக கூட பத்திரிகையாளர் தங்கள் மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பொதுவாகவே சினிமாவில் பணியாற்றுகிற ஆண்களை பற்றி அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அந்த பெண்களுக்கு லேசான அச்சம் இருக்கும். மற்ற பெண்களுக்கு வேணால் அப்படி பயம் இருக்கலாம். ஆனால் சித்ராலயா கோபுனுடைய மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும் அவங்க தன்னுடைய கணவரை பற்றி எந்த பயமும் கிடையாது. அவரை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க அவங்க அப்படின்னு சாந்தி நிலையம் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தபோது எல்லோரும் பேசி கொண்டிருந்தார். இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மஞ்சுளா. யார் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்களா? நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா என்று மஞ்சுளா கேட்க, எல்லாரும் தாராளமாக முயற்சி பண்ணு என்று அவர்கிட்ட சொன்னாங்க. இப்போ சித்ராலயா கோபுடைய வீட்டுக்கு ஃபோன் செய்தாங்க மஞ்சுளா. யார் பேசுகிறது? கோபு சாருடைய மனைவி கமலாவா என்று மஞ்சுளா கேட்க, ஆமாம் நான் கமலா தான் பேசுகிறேன் என்று கோபுனுடைய மனைவி பதில் சொன்னாங்க. நான் மஞ்சுளா பேசுகிறேன். ரொம்ப நாளாகவே கோபு சாரை நான் தீவிரமாக லவ் பண்ணுறேன். இது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்படின்னு இழுத்த மஞ்சுளா அடுத்த நிமிஷம் நிச்சயமாக கோபுனுடைய மனைவி
தன்னை வறுத்தெடுத்து விடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கோபு மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? தாராளமாக பண்ணிக்கங்கம்மா, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. கோபுனுடைய மனைவி அப்படி சொன்ன உடனே மஞ்சுளா அடைஞ்ச ஷாக் இருக்குல்ல, அதுக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சித்ராலயா கோபு. இன்றைக்கி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு கொடி இருக்கிறத பார்க்குறோம். பல ரசிகர்கள் தங்களுடைய கதாநாயகர்களுக்காக கொடியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் விஜயகாந்துக்காக அவருடைய ரசிகர்கள் கொடியை உருவாக்கினாங்க. ரஜினிகாந்துக்காக இன்னொரு பக்கம் அவருடைய ரசிகர்கள் கொடியை உருவாக்கினாங்க. விஜய்க்கென்று தனியாக கொடியை அவரது ரசிகர்கள்லாம் உருவாக்கினாங்க. எனக்கு தெரிஞ்ச ரசிகர்கள் தங்களுடைய ஆதர்ச கதாநாயகனுக்காக ஒரு கொடியை உருவாக்கியதுன்னா அது முதல்ல நடிகர் தினம் சிவாஜி கணேசனுக்குத்தான் நடந்தது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். வணங்காமுடி திரைப்படம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த உடனே அந்த படத்துடைய வெற்றி விழா கொண்டாட்டத்தை சென்னையில் நடத்தினாங்க. அப்போ அவருடைய ரசிகர்கள் எல்லோரும் அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக திரண்டார்கள். அப்போ ஒரு வெள்ளை துணியில் சிவாஜி கணேசனுடைய உருவம் பொறித்த கொடியை அவர்கள் ஏந்தி வந்தார்கள். அப்படி ஒரு கொடியை தயார் பண்ணுங்கன்னு அவங்க யாரும் சொல்லலை. ரசிகர்களாகவே சேர்ந்து செய்த ஏற்பாடு அது. அந்த வணங்காமுடி வெற்றி விழாவிலே இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்தது. சிவாஜி கணேசனுடைய உயரத்துக்கு அவருக்கு ரூபாய் நோட்டு மாலையை அந்த விழாவிலே போட்டார்கள். அந்த விழாவில் தான் முதலாக ஒரு நடிகனுக்கு ரூபாய் நோட்டு மாலை என்பது அணிவிக்கப்பட்டது என்று ஒரு பத்திரிகை குறிப்பு கூறுகிறது. 2021ஆம் ஆண்டின் இறுதியிலே மிகப்பெரிய வெற்றியை குவித்த திரைப்படமாக புஷ்பா திரைப்படம் அமைந்தது. அந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம்னா அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ஊ சொல்றியா என்ற பாட்டு. அந்த பாடலுக்கு அற்புதமாக ஆடியிருந்தார் சமந்தா. இப்படி பிரபலமான நடிகைகள் ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஆடுவது அப்படின்றது சமீப காலமாக பார்த்திங்கன்னா எல்லா படங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முன்னணி கதாநாயகிகளை ஒரு பாடலுக்கு ஆட வைப்பது அப்படின்றது இப்போ ஒரு ஃபேஷனாகவே ஆகி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் விதை போட்டது யார் தெரியுமா? மாடர்ன் திட்ட சதிபரான T.R. சுந்தரம். அலிபாபாவும் 40 திருடலும் என்ற பெயரில் ஒரு உருவாக்கிய திரைப்படம் தான் தமிழிலே உருவான முதல் கலர் படம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்திலே ஒரு பாடல் காட்சிக்காக ஹிந்தி படங்களின் பிரபல நடிகையான வஹீதா ரஹ்மானை அழைத்து கொண்டு வந்தார் T.R. சுந்தரம். அப்போ அவர்கிட்ட பல பேர் கேட்டாங்க, இந்த ஒரு பாடலுக்காக ஹிந்தியிலேருந்து அந்த நடிகையை அழைத்து கொண்டு வர வேண்டுமா என்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக ஹிந்தி நடிகர்கள் தமிழ் படங்கள் நடிக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மிக அரிதான ஒன்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வஹீதா ரஹ்மான் அந்த பாடலுக்கு ஆடினால்தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தார் T.R. சுந்தரம். அதன் காரணமாக அவரை வரவேற்று அந்த படத்திலே ஆட வைத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வெற்றியிலே அந்த பாடலுக்கும் பங்குண்டு என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை.